வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெடரல் பேங்க்கில் நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம், இல்லை இபி பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸு. 1000 பாயிண்ட்டுக்கு 250 ரூபா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்குது. அது எப்படி நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு ஃபெடரல் பேங்க் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே வருது பாருங்கள், ஃபெடரல் பேங்க் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதை எப்படி வந்து மொபைலுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 1000 பாயிண்ட்டுக்கு 250 ரூபா அமௌண்ட் தராங்க. அந்த அமௌண்ட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி வாங்கணும், ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற 3 டாட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு லாகின்னு சொல்லி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழேயே பாருங்கள் ரீசார்ஜு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நான் இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். ரீசார்ஜ் பாருங்கள், மொபைல் ரீசார்ஜ் டிஜிகெட் ரீசார்ஜ்னு சொல்லியிருக்கு. நம்ம மொபைல் ரீசார்ஜ் தான் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், மேலே வந்து லாகின் பண்ணிக்குவோம். நீங்கள் ஃபெடரல் பேங்க்கில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அது வந்து மேலே லாகின் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் வந்து உள்ள என்ட்ரி பண்ணிக்கோங்க. பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை போடுற மாதிரி இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கேப்சாவையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் போட்டு உள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். எனக்கு பாருங்கள் 1427 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி காமிச்சிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி மேலே நீங்கள் அந்த 3 டாட்டா அமுத்தினீங்கனாலும் இதுலேயும் தெரியும் 1427 பாயிண்ட்ஸ் எனக்கு இருக்குது. 1000 பாயிண்ட்டுக்கு 250 ரூபா அமௌண்ட் தராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எப்படி நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த மொபைலில் அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இதில் போய்ட்டு உங்களோட நீங்கள் எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு பண்ணலாம். நீங்கள் வந்து நான் இப்போதைக்கு இன்னொரு நம்பர் இருக்குது, ஜியோ நம்பரு. அந்த நம்பரை வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு என்ன நெட்ஒர்க்னு போட்டேன். அந்த நெட்ஒர்க் வந்து என்ன நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் சிம் வச்சுருக்கீங்க. நான் தமிழ்நாட்டில் தான் வச்சுருக்கேன். தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிட்டு வியூ பிளான், எனக்கு வந்து எந்த பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் வந்து 1 மாத பிளான் சும்மா போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். எனக்கு என்ன வேலிட்டி இருக்குது, சரி இருந்தாலும் 1 மாத பிளான் ஒன்று போட்டு வச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் பாருங்கள், ஜியோவில் போய் அன்லிமிட்டெட் பிளான்ஸ், ட்ரூலி 5G அன்லிமிட்டெட் பிளான்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அது நீங்கள் எந்த அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1000 பாயிண்ட்டுக்கு வந்து 250 ரூபா இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1000 பாயிண்ட்டுக்கு 250ங்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தாலுமே நம்ம வந்து மீதி காசை வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போக மீதி இருக்கிற காசை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லை நல்ல பிளானாக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போக மீதி எவ்வளோ எக்ஸஸாக காசு இருக்கோ அது மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜுக்கு எந்த பிளான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 349 ரூபா அந்த பிளான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை டிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கண்டினியூன்னு ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பண்ணிவிட்டு பாருங்கள் ஜியோக்கு வந்து 340 ரூபா கேட்குது. அதையும் கன்ஃபார்மானு பார்த்துட்டு நீங்கள் ப்ராசஸ் கொடுங்க. ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் பாருங்கள் உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு, மீதி பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணுறோன்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 1400 பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் அதில் 1300 தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 1300க்கு வந்து எனக்கு வந்து 326 ரூபா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மீதி வந்து 140 ரூபா பே பண்ணணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அது 1000 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபுல் 1400 பாயிண்ட்ஸுன்னு டைப் பண்ணி பார்த்தேன். எனக்கு
ஆனால் எனக்கு வரல. அதனால் உங்களுக்கு வருதான்னு சொல்லி ஒன்ஸ் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு 1400 எலிஜிபிள் வரல, 1300 தான் எலிஜிபிள் போல். சரி, நம்ம வந்து 1000 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி சும்மா செக் பண்ணி பார்க்குறோம். 1000 போட்டிங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ்னு சொல்லி போட்டிங்கன்னா 100 பாயிண்ட்ஸுக்கு 25 ரூபா, 1000 பாயிண்ட்ஸுக்கு 250 ரூபா கிடைக்கிது. இந்த 250 ரூபா ஏன் சும்மா ஓடணும், இதை வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம மொத்தமாக நம்மளுக்கு 1300 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். நம்ம 1300 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லி டோட்டலாக ஃபெடரல் பேங்க் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் 70% நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மீதி 30% நம்ம கேஷாக பே பண்ணணும், கார்டு மூலியமாக பே பண்ணணும், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே இது பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் மீதி பேலன்ஸ் பெய்டு வந்து 140 ரூபா வந்து நம்ம வந்து கார்டு, நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எந்த கார்டு வச்சுருந்தாலும் சரி, அந்த கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அது ஓடிபி எதுக்குன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, ஃபெடரல் பேங்க் நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கார்டு டீல் கொடுத்துருக்கீங்களே, அது எந்த கார்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த கார்டுக்கு ஓடிபி வரும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கார்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஓடிபி வரும். ஓடிபி போட்டால் அந்த 140 ரூபா எக்ஸஸாக எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இதில் உள்ள வந்து பே பண்ணிக்கிற மாதிரி போட்டுருவோம். பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. என்னோடய ரீசார்ஜ் வந்து டோட்டலாக பண்ணியாச்சு, 349 ரூபா ரீசார்ஜ் பண்ணியாச்சு நண்பர்களே. அவ்வளோதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவார்ட் பாயிண்ட்ஸில் கிடைக்கிற அமௌண்ட்டு ஏன் இது வேஸ்ட் பண்ணோம் ரிவார்ட் பாயிண்ட்ஸை, அது எப்படி நீங்கள் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டவுட் க்ளியர் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு நீட்டாக சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.